அந்த கிரியா பயிற்சி ரொம்ப கடினமானதா இருக்குமா? ருத்ர கிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க பண்ணீங்கனாலே போதும். சோ அந்த 30 மினிட்ஸ் வந்து பண்ணாலே போதுமானதா அப்படின்றது வந்து டியூரேஷனை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த டியூரேஷன் 30 மினிட்ஸ்ல எந்த அளவுக்கு டோசேஜ் அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காருன்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமே. சோ அதனால 30 மினிட்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப். பொதுவாவே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து எதை தேடியுமே போகவே வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு ராஜா இருக்காங்க, மந்திரி. இதுல வந்து ராஜாவை விட மந்திரிக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து பயங்கரமா இந்த ஒண்ணும் இல்ல, இந்த பாகுபலி படத்துல ராணா வந்து ராஜாவா இருப்பாரு. பட் பாகுபலி வந்து ராஜாவா இல்லைன்னாலும் அந்த பாகுபலிக்கு வந்து நிறைய மக்களோட அந்த இது ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்திரி. சோ ராஜாக்கு வந்து மந்திரியை ரொம்ப பிடிக்கும். மந்திரி வந்துட்டு அவ்வளோ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் அவர் எப்பவுமே இருப்பாரு. சோ நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு, நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மந்திரிக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த ஆன்மீகத்துக்கு மேல. அப்போ ஒரு நாள் என்ன சொல்றாரு, ராஜா கிட்ட, ராணி கிட்ட, எல்லார்கிட்ட என்ன சொல்றாரு, நான் இனிமேல் இந்த மந்திரி பதவியை வந்து நான் விட்டுறேன், நான் வந்து ஆன்மீகவாதியா போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணாம், எனக்கு அப்படியே எதுவுமே வேணாம், நான் பாட்டுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏடா உனக்கு இவ்வளவு பொருள் இருக்கு, பொன் இருக்கு, இதெல்லாத்தையும் இவ்வளவு ராஜாவும் உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் நீ விட்டுட்டு போறியே, நீ ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாம் கேட்பாங்க. அவரும் இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், எனக்கு அப்படியே இறைவனே நினைச்சிட்டு இருக்கணும், அதனால அதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு.